நேயர்கள் அனைவருக்கும் LNTV சார்பாக விஜயதசமி தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சுத்தமல்லியில் உள்ள வெங்கடேஸ்வரா நர்சரி பிரைமரி ஸ்கூலில் கொலு பார்க்க வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஆயிரம் கண்கள் உடையவளே ஆதிசக்தி அவள் பெரியவளே, ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாய் போல் நம்மை காப்பவளே. ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். வச்சிருக்கீங்க. எத்தனை வருஷமா சார் கொலு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக நாங்கள் கொலு வச்சுக்கிட்டு இருக்கோம். எப்பவுமே கொலுன்னு சொன்னாலே ஒரு ஐஸ்வர்யம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு. கொலுனாலே செழிப்பு, வளர்ச்சி, அந்த மாதிரி வார்த்தை சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து கெட் டுகெதர் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது அது ஒரு நல்ல வளர்ச்சி அடையுங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் கொலு ஒரு 6-7 வருஷமாக தொடர்ச்சியாக நாங்கள் கொலு வச்சுக்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். கொலு ஆரம்பிச்ச நாள்லேருந்து எத்தனை நாள் வச்சீங்க? பொம்மைகள் உங்களுக்கு அடுக்க வைக்க எத்தனை நாள் ஆச்சு சார்? கொலு கடைசி 3 நாள் தான் வச்சோம். நாங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம். இடத்த பூரா ஃபுல்லாக சுத்தப்படுத்தி பொம்மையெல்லாம் இறக்கி அதை சுத்தப்படுத்தி அதை எடுத்து வைக்கிறதே ஒரு அழகான விஷயம். அது டீச்சர்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் செய்வாங்க. இப்போ டீச்சர்ஸ்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் சில சமயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா நாங்கள் அவங்க வருவாங்க, கிளாஸ்க்குள்ளே வருவாங்க, பாடம் எடுப்பாங்க, 4 மணிக்கு முடிஞ்சிடும் போயிடுவாங்க. இப்போ அவங்க ஒரு கெட் டுகெதர் ஆகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறது வைக்கிறது, ஏதாச்சும் மனக்குறைகள் இருந்தால் கூட அந்த மனக்குறைகள் அதை சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணி பாரு எல்லா இதுவும் சரியாயிரும் அப்படிம்பாங்கல்ல. அதே மாதிரி ஒரு கொலு செஞ்சாலே என்ன செஞ்சுருவாங்க, அது ஒரு நல்ல ஒரு சுபிட்சமாக எந்த வித இது கஷ்டமும் இல்லாமல் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் எல்லோரும் வந்துடுவாங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், இந்த ஸ்கூல் வளர்ச்சி அடையணும், இந்த சமுதாயம் வளர்ச்சி அடையணும். இதுதான் அடிப்படையான நோக்கம், வேறு ஒன்று. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். உங்கள் மேடம், உங்கள் பேர் மேடம்? ருக்மிணி பிரியா சார். நீங்கள் சொல்லுங்கள் மேடம், கொலு உங்களுக்கு எப்படி இருக்குது, ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு 6 வருஷமாக வச்சுட்ருக்கோம் சார். இங்கே கொலு வச்சதுலேருந்துமே ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யமாக இருக்க மாதிரியே இருக்குது எங்களுக்கு. அது இன்னும் தொடரணும் ஒரு 30 வருஷம். தேங்க்ஸ். குட் மார்னிங். உங்கள் மேடம்? நான் இந்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருக்கேன். என் பேர் ராணி. இந்த கொலு வைக்கிறதுனால எங்களுக்குள்ள ஒற்றுமை ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா எங்களுக்கு எப்போவுமே கிளாஸு ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். இது எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் ஹாப்பியாக எல்லாமே, அதாவது இதில் எல்லாருமே குழுவாக இருந்து எல்லாமே பண்ணுறோம். அப்புறம் எங்கள் ஸ்கூலில் கரஸ்பாண்டன்ட் சார் எங்களுக்கு அந்த ஒத்துழைப்பு இந்த டைமில் நிறைய கொடுப்பாங்க. நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த இதை வச்சுருக்கோம். சூப்பர்மா. இந்த வருஷம் ஒரு பொம்மைகள் வைப்பீங்க. இந்த வருஷம் எந்த பொம்மைகள் நீங்கள் புதுசாக வச்சுருக்கீங்க சார்? இப்போ ஒரு கணபதி புதுசாக வந்திருக்காப்புல. நிறைய கணபதி இருக்குது எங்கள்கிட்ட, பிள்ளையார் பொம்மை இருக்குது. இருந்தாலும் இந்த தடவை நம்ம HM மிஸ் தான் ஒரு கணபதி பொம்மை ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது ரொம்ப சென்ட்ரலில் வச்சுருக்கோம். ரொம்ப ஒரு அழகாக அது இருக்குது. சரி சார். நீங்கள் நினச்சி வச்சுருப்பீங்க ஒரு அது மாதிரி எல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கா உங்களுக்கு கொலு வச்சு? அதாவது இந்த பள்ளிக்கூடம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 192 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த சரௌண்டிங்ஸில் உள்ள ஒரு வில்லேஜில் உள்ள ஸ்கூலில் 192 ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியான இது. எல்லாமே 80, 90 அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. இல்லைன்னா பெரிய மெட்ரிகுலேஷன் லெவலில் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் அது இதுன்னு போட்டு அதில் மெட்ரிகுலேஷன் வச்சு ஸ்ட்ரென்த்தை காமிப்பாங்க. நமக்கு நர்சரி ஃபுல்லாக வில்லேஜ் சுற்றி கவர்மெண்ட் ஸ்கூலு, அதாவது 18 பொருள் ஃப்ரீயாக கொடுக்கறதுனால மக்கள் அங்கே தான் போவாங்க. இதுக்கும் மீறி எங்களுக்கு ஒரு 192 பிள்ளைகள் கொடுத்து எங்களை நம்பி இந்த சுற்று வட்டாரங்கள் உள்ள பேரண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் எங்கள் டீச்சர்ஸ் தான் காரணம். உண்மையாக இருப்பாங்க அவங்க. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நாங்கள் உண்மையாக இருப்போம். அது மாதிரி சார் மாதிரி நிறைய நண்பர்கள், எங்களுக்கு ஏகப்பட்ட நண்பர்கள் உண்டு. நிறைய வருவாங்க, நிறைய ஐடியா கொடுப்பாங்க. சாரே எப்படி கையை சுத்தமாக வச்சுக்கணும், சாலை பாதுகாப்பு, எப்படி ரோட்டில் எப்படி கிராஸ் பண்ணணும், லெஃப்டில் போகணுமா ரைட்டில் போகணுமா, பிளைண்ட் ஸ்பாட் மிரருங்கிறது என்னது, பிளைண்ட் ஸ்பாட்னா என்னது, அது மாதிரி நிறைய விளக்கம் கொடுத்துருக்காங்க.
இப்போ கூட நாங்கள் வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளுக்கு ஏஜ் அட்டன் பண்ணுறதுனா என்ன, அதை எப்போ நம்ம டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இந்த ஆற்றுக்கு போய் ஆற்று படுக்கைகள் வந்து நிறைய பிளாஸ்டிக் பொருள்லாம் நிறைய இது இருக்குது. நாங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி பிரசிடெண்ட்டாக இருக்கேன். சார் வந்து முன்னாள் தலைவர், நான் இப்போ உள்ள தலைவர், வருங்கால தலைவரும் சார் தான். நாங்கள் சேர்ந்து அந்த ஆற்று படுக்கையில் வந்து பிளாஸ்டிக் பொருள்கள்லாம் எடுத்து குழந்தைகளை கூட்டு போய் ஒரு அவேர்னஸ் கொடுக்கும். ரோட்டரி நாங்கள் அடுத்தது குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போய் உங்களை மாதிரி மீடியா பர்சன்ஸும் கூட்டு போய் ஆற்றுல பக்கத்து இந்த பிளாஸ்டிக் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எது மக்கின குப்பை எது மக்காத குப்பையெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வராங்க. அது மாதிரி எனக்கு நிறைய ப்ரோக்ராம் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதாவது லைஃப் எஜுகேஷனுங்கிறது பாடத்துக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்கமோ அதே மாதிரி வாழ்க்கை கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். காலைல என்ன செய்யணும், அப்பா ஹெல்மெட் போடாமல் போச்சுன்னா வண்டியை விடக்கூடாது, நீங்கள் போய் உடனே ஹெல்மெட் போட சொல்லணும். காலை எழுந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணுறது, நைட் ப்ரெஷ் பண்ணுறது, தாத்தா பாட்டிக்கு மரியாதை கொடுக்கறது, கிராண்ட் பாட்டின்னு கொண்டாடுவோம். தாத்தா பாட்டியெல்லாம் உட்கார வச்சு அவங்க காலில் பூ போட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் வாங்குவோம். அதாவது இது வந்து முந்தி குலகுரு கல்வி அப்படிம்பாங்கள்ல, அதையும் இப்போ உள்ள கல்வியும் சேர்ந்து ஒரு அருமையான கல்வியை கொடுத்துருக்கிறதுனால தான் இவ்வளவு தூரத்துக்கு எங்களால் இன்றைக்கி இம்ப்ரூவ் பண்ண முடியுது. எங்களுடைய ஒவ்வொரு குழுவிலையும் நாங்கள் சாமி கும்பிடும்போது நாங்கள் நல்லா இருக்கணும், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் நல்லா இருக்கணும், டீச்சர்ஸ் நல்லா இருக்கணும், டீச்சர்ஸோட குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த ஸ்கூல் வளர்ச்சி அடையணும். இன்றைக்கி 192 இருக்கா, அடுத்த வருஷம் 250 பிள்ளைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மட்டமும் கடவுள்கிட்ட நாங்கள் கும்பிடுவோம். கும்பிடுறது எங்கே நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு அந்த ஆண்டவனுடைய அருளும் சார் மாதிரி நண்பர்களுடைய உபசரிப்பும் ஹைச்சம் மாதிரி அவங்க வந்து ஒரு அருமையான, அதாவது ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதில் ஒரு அருமையான மிஸ். அவங்க எல்லாத்தையும் டீச்சர்ஸையும், அதாவது எனக்கும் டீச்சர்ஸுக்கும் இடையில பாலமாக இருந்து எங்களை 2 பேருக்குள்ளேயே கம்யூனிகேட் பண்ணி ஒரு நல்லபடியாக ஸ்கூலை நல்லபடியாக வந்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு 6-7 வருஷம் இருக்குமா மேடம் வந்ததுலேருந்து எங்களுடைய ஸ்கூல் வந்து வளர்ச்சி. இந்த கொலு வைக்கிறதுக்கு முக்கியமான காரணமும் இவங்க தான் எங்கள்கிட்ட சொன்னாங்க, கொலு வைக்கணும் சார், வச்சா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. அதுமாதிரி நாங்களும் கொலு வச்சுக்கிட்டு இருக்கோம். சங்கரலிங்கம் சார் வாங்க, சங்கரலிங்கம் சார் மாதிரி எங்களுடைய வாங்கினேன் உள்ள வாங்கினேன் சங்கரலிங்கம் சார் மாதிரி எங்கள் சங்கரலிங்கம் சார் அவங்கள மாதிரி ஒரு அருமையான நண்பர்கள் கிடைச்சதுனால எங்களுக்கு நல்லா இருக்குது. வாங்கினேன் உள்ள வாங்கினேன். இது அண்ணன் வந்து இப்ராஹிம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். ரோட்டரி கிளப் முன்னாள் தலைவர். நம்ம ஸ்கூலுடைய எந்த ஃபங்க்ஷன்னாலும் சார் வந்து அண்ணா வந்து உட்காந்து ஃபுல்லாக இருந்து அது ஃபீட்பேக்கை கரெக்டாக சொல்லுவாங்க. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இது இப்படி செய்யணும் அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி எங்கள் ஸ்கூலுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பேக் போனாக சார் இருக்காங்க. மேடம் அவங்களே இருப்பாங்க. அது ரியாஸ் எங்கள் ரோட்டரியில் உள்ள மெம்பர் தான், அவருடைய பையன். எல்லாருமே ஃபேமிலியாக நாங்கள் இருப்போம். அதாவது தனிப்பட்ட ஸ்கூலுங்கிறதுனா நாங்கள் எல்லாருமே சேர்ந்துருப்போம். அதில் இப்படியாக நாங்கள் சிறப்பாக நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அருமையாக பதிவிட்டாங்க. இந்த பதிவு நல்லா இருந்துச்சு. எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும் எல்லாமே சார் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி சார். வணக்கம், என்னுடைய பேர் நைனா முகமது, ரோட்டரி பாஸ் பிரசிடென்ட். நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த குழுவை பற்றி நீங்கள் பார்த்துருக்கீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாரும் குழு கொண்டாட்டம்னா ஆன்மீகம் ஐஸ்வர்யம்னு சொல்லுவாங்க. நம்ம கரஸ்பாண்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் ரோட்டிலையும் இருக்கிறதுனால சமூக சிந்தனையோடு இந்த குழுவில் பார்த்திங்கன்னா கல்வி வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி, அப்புறம் அந்த சமுதாயம் முன்னுக்கு போகணும் அப்படின்னா அதற்கான பல முன்னெடுப்புகள் நாங்கள் பார்க்கலாம். சாலை பாதுகாப்பு, அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய விழிப்புணர்வு சேர்ந்த இந்த குழு அந்த பள்ளியில் வச்சு நடத்துறதுனால இந்த ஆசிரியர் பெருமக்களுடைய மனசு லேசாயிடும். ஒரு நல்ல ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு இணைப்பு கிடைக்கும். ஏற்கனவே இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து பல நிகழ்வுகள் நம்ம கலந்துக்கிட்டாலும் கூட ஒவ்வொரு நிகழ்வுகளும் அவங்கள புதுப்பிக்கக்கூடிய ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இது கல்வியானாலும் சரி, சுகாதாரமானாலும் சரி, ஒரு சாலை பாதுகாப்பு. இன்றைய சமூகத்துக்கு சக்ஸஸ் பண்ணனா என்னெல்லாம் வேணும் அந்த மாணவர்களுக்கு, குறிப்பாக சொல்லலாம் இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஏஜிஐ அந்த டெக்னாலஜியும் வளர்ந்துருச்சு. அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த மாணவர்களும் அந்த டீச்சர்களும் இந்த பள்ளியில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி. வணக்கம் சார். நான் இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மிஸ்ஸாக ஒர்க் பண்ணுறேன். வருஷம் எங்கள் ஸ்கூலில் இந்த கொலுலாம் வைப்பாங்க. நாங்கள் எப்போதுமே அந்த சப்ஜெக்ட்டு அந்த மாதிரி ஒரு இதில் இருப்போம். எங்களுக்கு இந்த இது வைக்க சொல்ல நாங்கள் மைண்ட் ரிலாக்ஸாக நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். எங்களுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும். நாங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இப்படி பண்ணும்போது எங்களுக்கும் நிறைய இது கிடைக்கும். அப்புறம் எங்கள் சாரு மேமும் பார்த்திங்கன்னா வருஷம் எங்களுக்கு சாரீ நிறைய அந்த மாதிரி கொடுத்து
கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணுவோம் சார் இந்த குழு. அவ்வளோ. வணக்கம் சார், நான் வந்து இந்த வருஷம்தான் இந்த ஸ்கூலுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த அனுபவம் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. 3 நாள் இங்கே வந்து கொலு வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்குள்ளே ஒரு ஜாலியாகவும் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து சார் வந்து எங்களுக்கு gift கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, saree கிஃப்டாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. வணக்கம். நாங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்கூல்லேருந்து கொலு செலிப்ரேஷனுக்காக எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறோம். எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் கொலுவில் வந்து ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட், ஃபஸ்ட்டு ஒவ்வொரு அம்மனாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஒன்று ஒன்றா வச்சாங்க. எங்கள் ஸ்கூலும் அந்த லெவலில் ஃபஸ்ட்டில் இருந்தது கூட இப்போ வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படி ஒரு ஸ்கூல் இருக்குது ஊருக்குள்ளே அப்படிங்கிறத வந்து நிறைய பேருக்கு தெரிய வச்சுருக்கோம். எங்கள் யூடியூப் சேனல் மூலமாக நிறைய வீடியோஸ்லாம் நாங்கள் போடுறோம். பிள்ளைங்களை வச்சு நிறைய வீடியோஸ் பண்ணுறோம். பிள்ளைங்களோட ஆக்டிவிட்டீஸ் நிறைய சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி சாமி கும்பிட்றது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் முக்கியமான ஒன்று. மாதா பிதா குரு தெய்வம்ங்கிற மாதிரி எல்லாமே வரிசையாக நம்ம ஒவ்வொன்றா சொல்லி தான் பசங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் நாங்கள் கொலு வந்து நல்லபடியாக கொண்டாடி இருக்கோம் இந்த வருஷம். சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ. பள்ளியில் கொலுவெல்லாம் பார்த்தோம், ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. தலைமை ஆசிரியர் அவர்கள் நல்லா இதாக பேசினாங்க. வேலன் டிவி சார்பாக அனைவருக்கும் நன்றி.